நாம் உள்நுழைவோம். திருமணம் எவ்வாறு தமிழர் பண்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதுதான் இப்போது பார்க்க போகின்றோம். ஜெர்மனியில் 250 வருடங்களுக்கு முன் பெற்றோர்கள் தேடி தருகின்ற துணையைத்தான் பிள்ளைகள் திருமணம் செய்தார்கள். இது 250 வருடங்களுக்கு முன் நடந்தது. அதன் பின் இப்போது தம்முடைய துணையை தாமே தேடிக்கொள்கின்றார்கள். இது ஜெர்மனியர்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய இனத்தவர்களுக்கும் இதே நிலைதான். 250 வருடங்களுக்கு முன் கிறிஸ்தவ ஆலயங்களில் திருமணம் நடந்தது. 150 வருடங்களுக்கு முன் கோயிலில் அல்லது பதிவு திருமணங்கள் செய்கின்ற பதிவு அலுவலகங்களில் நடக்கும். ஆனால் தற்போது கோயிலுக்கு போவதில்லை, பதிவு அலுவலகத்திலேயே திருமணங்கள் நடந்து விடுகின்றது. இல்லை என்றால் வேறு இடங்களில் திருமணங்கள் நடக்கும். பதிவாளர்கள் வந்து அந்த திருமணத்தை பதிவு செய்வார்கள். இந்த திருமணத்துக்கு அவர்கள் அணிகின்ற ஆடைகளாக ஆண்கள் கோட் ஷூட் போடுவார்கள், பெண்கள் வெள்ளி நிறத்திலான ஆடைகளை அணிகின்றார்கள். திருமணத்துக்கு முன்னே தமக்குரிய ஆணை தெரிவு செய்து அவர்களுடன் ஒன்றாக வாழ்ந்து இவருடன் என்னால் தொடர்ந்து வாழ முடியும் என்று ஒரு நிச்சயம் ஏற்பட்டால் மாத்திரமா அவரை திருமணம் செய்து அவர்கள் ஒன்றாக வாழுகின்ற ஒரு பண்பாடு அவர்களிடம் இருக்கின்றது. அதாவது திருமணம் என்பது பலமுறை செய்வதை அவர்கள் நினைப்பதில்லை. அவர்கள் நினைப்பது ஒரே ஒரு முறைதான் திருமணம். அதை ஒன்றாக வாழ்ந்து பார்த்து இவருடன் என்னுடன் இவர் வாழ்வதற்கு பிடித்திருக்கின்றதா, முடியுமா, தொடர்ந்து இவரோடு வாழ முடியுமா என்று பார்த்தால் மட்டுமே அவரை திருமணம் செய்வார்கள். அதற்கு முன் பிள்ளைகளும் பிறந்திருக்கும், ஆனால் எந்தவித பதிவோ திருமணமோ நடந்திருக்காது. அந்த ஜெர்மனுடைய பண்பாட்டிலேயே மாற்றம் இருக்கின்றது. அதாவது திருமணங்கள் ஜெர்மனியர்களுடன் மட்டும் நடப்பதில்லை. இப்போது அவர்களுடைய திருமணம் கூட கலப்பு திருமணம், அதாவது வேறு வேறு துருக்கி இனத்தவர்களையும் ஆங்கிலேயர்களையும் தமிழர்களையும் திருமணம் செய்கின்ற முறைதான் காணப்படுகின்றது. இப்போது எம்முடைய மக்களுடைய திருமணத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இங்கு திருமண நிகழ்வுகள் நடக்கின்றன. எம்முடைய முறைப்படியே கோயிலில் தாலி கட்டி வேறு ஒரு மண்டபத்தை எடுத்து அந்த மண்டபத்தில் விருந்தினரை அழைத்து உபசரித்து உணவு பரிமாறி பல கொண்டாட்டங்களை செய்கின்றார்கள். இதில் இன்னும் ஒன்று நடக்கின்றது. எங்களுடைய மக்கள் தமிழர் பண்பாட்டுடன் வளர்கின்ற இந்து மதத்தவரான ஒரு பெண்ணோ ஆணோ அவர்கள் பதிவு திருமணத்தை செய்கின்ற போது ஜெர்மனிய மக்களை போன்றே கோட் ஷூட் போட்டு வெள்ளை ஆடைகள் அணிந்து ஜெர்மனிய மக்களை போன்று பதிவு திருமணத்திற்கு தம்மை தயார்படுத்துகின்றார்கள். இங்கு எம்முடைய பண்பாடு அல்லாத ஜெர்மனிய பண்பாடு எம்முடைய திருமண நடைமுறைக்குள் வந்து சேருகின்றது. அதை விட ஒரு ஆணை பெற்றோர் தீர்மானித்து திருமணம் செய்கின்ற முறைமை மாறி தமக்குரிய ஆணை தாமே தீர்மானித்து அவர்களுடன் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து அவர்களுடன் இருந்து அவர்களுடன் தொடர்ந்து வாழ முடியுமா என்று தீர்மானிப்பதன் பின் திருமணம் செய்கின்ற முறையும் என்னுடைய பண்பாட்டுக்குள்ளே இப்போது வந்து சேர்ந்திருக்கின்றது. ஆனால் இது ஒரு நல்ல விடயத்தை ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய நாட்டிலே இனம், மதம், சாதி இவையெல்லாம் பார்த்து திருமணம் செய்த முறைமை இங்கு இல்லை. இங்கு எந்த மதமோ சாதியோ இனமோ எதுவுமே பார்த்து என்னுடைய இளைய தலைமுறையினர் திருமணம் செய்வதில்லை. தமக்கு பிடித்திருந்தால் அவர் யாராக இருந்தாலும், ஒரு பெண் ஒரு ஆணாக இருந்தால் அவருடைய குணநலங்கள் எனக்கு ஒத்து வருகின்றதா, அவருடன் சேர்ந்து வாழ முடியுமா என்று பார்த்து அவரை திருமணம் செய்கின்ற முறைமை இங்கு காணப்படுகின்றது. இது வேறு நாட்டவர்களை இவர்கள் திருமணம் செய்கின்ற போது அது துருக்கியாகவும் இருக்கலாம், ஜெர்மனியர்களாகவும் இருக்கலாம், வேறு இனத்தவராகவும் இருக்கலாம், போலந்துக்காரராகவும் இருக்கலாம். இப்படி தாம் எங்கே வேலை செய்கின்றார்களோ அங்கு வேலை செய்கின்றவர்களுடன் கூடுதலாக பழகின்ற நேரத்தில் அவர்களுடைய குணநலங்கள் இவர்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதன் காதல் ஏற்படுகின்றது. அவர்களை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இப்போது கலப்பு திருமணம் எமக்கு சாதகமாக முடிகின்றது. இதில் ஒரு இந்த பண்பாட்டில் நாம் கலப்பு பண்பாடு, திருமண பண்பாடு எமது கலப்பாக இருந்தாலும் இதிலே
உண்மையாக ஒரு மொழி பெற்றுள்ள ஒரு குடும்பமாக இருந்தால், ஒரு இளையவராக இருந்தால், இதில் ஒரு சாதகத்தை நாம் பார்க்க வேண்டும். நாம் திருமணம் செய்த ஒரு ஆணோ பெண்ணோ தமக்கு துணையாக வந்தவர் வேறு ஒரு இனத்திலே வேறு ஒரு பண்பாட்டுடன் இருப்பவராக இருந்தால் அவரை திருமணம் செய்கின்ற போது எமது தமிழ் மொழியை அவருக்கும் கற்பிக்கலாம். அதைவிட அவருடன் இணைந்து பிறக்கின்ற ஒரு பிள்ளைக்கு எமது மொழியை கற்பிக்கலாம், எமது பண்பாட்டை போதிக்கலாம். இவ்வாறு செய்கின்ற போது எம்முடைய பண்பாட்டு மாற்றத்தின் மூலமாக ஒரு சிறந்த பண்பாட்டை நாம் உருவாக்க முடியும். அதாவது எம்முடைய பண்பாட்டை இங்கு வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தலாம் என்று நான் கருதுகிறேன். திருமணம் ஒருவருக்கு ஒருவர் என்ற நிலையான உடல்நிலையிலிருந்து தவறி உடல்நிலைக்கு மாற்றப்படுகின்ற போது விவாகரத்து என்பது மலிவாக போகின்றது. இப்போது இந்த விவாகரத்து என்ற திருமண முறிவு பற்றி நாம் பார்ப்போம். இது எப்படி எமது பண்பாட்டுக்குள்ளே ஜெர்மனியில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். முற்காலத்திலே ஜெர்மனியில் விவாகரத்து என்ற ஒரு முறை இருந்ததில்லை. கத்தோலிக்கர்கள் விவாகரத்து செய்தவர்களாக இருந்தால் கத்தோலிக்க பாடசாலைகளில், கத்தோலிக்க நிறுவனங்களில் அவர்களுக்கு வேலை கிடைக்காது. அவர்கள் ஒரு இறுக்கமான திருமண கட்டுப்பாடுகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இப்போது இந்த திருமண முறிவு எமது இளம் தலைமுறைகளிலே கூடுதலாக இருப்பதை நாம் அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. நம்மால் தனித்து வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த நாடு இங்குள்ள மக்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அவ்வாறான வசதி வாய்ப்புகளை இந்த நாடு மக்களுக்கு கொடுக்கின்றது. இதனால் தான் இந்த விவாகரத்துக்கள் அதிகமாக இப்போது ஜெர்மனியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜெர்மனியில் வாழ்கின்ற இப்போதைய இளையவர்கள் தனியே வாழ்வதைத்தான் கூடுதலாக விரும்புகின்றார்கள். சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இவையெல்லாம் இல்லாத இப்போதைய சமுதாயம் இருவரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இருவரும் சமமாக கல்வி கற்று அறிவு சமத்துவம் உடையவர்களாக இருக்கின்ற போது அந்த விட்டுக் கொடுக்கின்ற தன்மையை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து வாதிட்டு விட்டுக் கொடுக்காமல் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் மூலம் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவைத்தான் கூடுதலாக இப்போது காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் திருமணமாகி ஒரு வருடத்திலேயே பிரிந்து விடுகின்ற பல இளம் தம்பதியினரை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இளையவர்கள் தான் இப்படி என்று பார்த்தால் வயதானவர்கள் கூட இங்கு அதிகமாக பிரிந்து வாழ்கின்ற நிலைமையை நாம் காணுகின்றோம். இதற்கு காரணம் இந்த நாட்டிலே இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் தான் காரணமாக இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். எனவே எம்முடைய திருமண நடைமுறைகளிலே விவாகரத்து என்ற அம்சமும் ஒரு பண்பாட்டு கூறாக வந்து அமைந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வரதட்சணை என்பது இங்கு எப்படி கைக்கொள்ளப்படுகின்றது என்று பார்த்தால், இந்த வரதட்சணை என்பதே ஆரியர்கள் எமது பண்பாட்டுக்குள் வந்து சேர்ந்ததற்கு பின்தான் ஏற்பட்டது. பண்டைய காலத்திலே காதல் முறை இருந்தது. காலப்போக்கிலே கற்பு மனம் முதன்மை பெற்றது. பெண்ணை பெற்றவர்கள் மணமகனுக்கோ மணமகனை பெற்றவர்களுக்கோ எதுவுமே கொடுப்பதில்லை. பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல வழியில் வளர்த்தெடுத்த பெண்ணை பெற்ற தாய்க்கு முலைக்கூலி பால் கூலி என்பதை கொடுத்துத்தான் அந்த பெண்ணை எடுத்தார்கள். இந்த வழக்கம் முற்காலத்தில் இருந்தது. பழங்குடிகளிடம் ஆடு, மாடு, நிலம், பொருள் ஆகியவற்றை பெண்ணின் பெற்றோருக்கு கொடுத்துத்தான் பெண்ணை எடுக்கின்ற வழக்கம் இருந்தது. ஆனால் இப்போது எப்படி என்று சொன்னால், இந்த வரதட்சணை என்பது பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் பணம், பொருட்கள் இவற்றையெல்லாம் ஆணுக்கு வரதட்சணையாக கொடுத்து பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. இது ஆரிய வருகையின் பின்தான் நம்மிடம் இருந்தது. ஆனால் இந்த வழக்கம் இருக்கின்றது. ஆனால் இந்த பண்பாடு ஜெர்மனிய நாட்டிலே இப்போது குறைவடைந்து போகின்றது. ஆனால் இப்போது கூட சில என்னுடைய பெற்றோர்கள் இந்த வரதட்சணை பெறுகின்ற பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் வரதட்சணை கொடுத்து
ஆண்களை திருமணம் செய்து கொடுக்கின்ற வழக்கம் இப்போது சிலரிடம் இருக்கின்றது. ஆனால் அதுவும் இப்போது மெல்ல மெல்ல குறைந்து எமது பண்பாட்டில் இருந்து குறைந்து கொண்டு போகின்றது. இந்த வரதட்சணை பெறுகின்ற கொடுக்கின்ற இந்த தன்மையை எமது இளம் தலைமுறையினர் முற்றாக வெறுக்கின்றார்கள். இதனாலேயே பெற்றோர்களை வெறுக்கின்ற இளைய தலைமுறையினை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வரதட்சணை, சாதி பார்த்தல் இவ்வாறான தன்மைகளால் இளம் தலைமுறையினர் எங்களுடைய பண்பாட்டை விட்டு ஜெர்மனியருடைய பண்பாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் இவ்வாறான காரணங்களால் தான் ஏற்படுகின்றது. இப்போது உணவு என்ற அம்சத்தை நாம் எடுத்து பார்ப்போம். ஜெர்மனியர்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஹிட்லர் காலத்திலே தாம் உணவுக்கு பட்ட பஞ்சத்தை அறிந்து அதற்கு ஏற்ப அவர்கள் இப்போது கூட அந்த ஜீன்ஸ் இருக்கின்றதால் காரணத்தால் இப்போது கூட உணவிலே கவனமாக இருப்பார்கள். உணவை வீணாக்க மாட்டார்கள். இவர்களுடைய முதன்மையான உணவு பான். எங்களுடைய முதன்மையான உணவு அரிசிச்சோறு என்பதை போல அவர்களுக்கு பான் முதன்மையான உணவாக இருக்கின்றது. அடுத்ததாக முக்கியம் பெறுவது உருளைக்கிழங்கு. அத்துடன் அதிகமாக இறைச்சி உணவையும் கூடுதலாக உண்பார்கள். இதைவிட சலாட், மீன், பட்டாணி அல்லது சூப்பு, கருப்பு சூப்பு, இப்படி சூப்பு வகைகள் இவர்களுடைய உணவாக இருக்கும். இதைவிட 300 வகையான பான் வகைகள் இவரிடம் இருக்கின்றன. 200க்கும் அதிகமான பூஸ்டன் சொல்லப்படுகின்ற ஒரு இறைச்சி வகையும் இவர்கள் உண்பார்கள். காலை உணவாக பான், இறைச்சி, அந்த பூஸ்ட் என்பது, சீஸ் வகைகள் இவைகள் எல்லாம் முக்கியமாக இருக்கும். மதியம் சூப்பு வகைகள், நூடுல்ஸ் போன்ற வகையையும் இவர்கள் உண்பார்கள். உருளைக்கிழங்கு, இறைச்சி வகைகள் இவற்றை சாப்பிடுவார்கள். இரவு சாப்பாட்டுக்கு பானாக இருக்கும். ஆனால் பானுடன் இறைச்சி சாப்பிட மாட்டார்கள். இரவு சாப்பாட்டுக்கு பானுக்கு பட்டர் பூசி ஜாமும் இரவில் சாப்பிடுவதில்லை. சீஸ் வைத்து சாப்பிடுவார்கள், பூஸ்டும் வைத்து சாப்பிடுவார்கள். இப்போது அவர்களுக்கும் ஒரு கலந்துபட்ட ஒரு கலாச்சாரமாக இருப்பதனால் துருக்கி, இத்தாலி இனத்தவர்களுடைய உணவுகளையும் ஜெர்மனியர்கள் விரும்பி உண்கின்றார்கள். தற்போது எம்முடைய தமிழர்களுடைய உணவுகளையும் அதிகமாக இவர்கள் உண்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கருவா, இஞ்சி போன்றவற்றை கூடுதலாக விரும்பி உண்கின்றார்கள். அவர்கள் எப்படி வேறு நாட்டவர்களுடைய உணவு பண்பாடு கலந்ததோ அதே போல் எம்முடைய ஜெர்மனியருடைய வேறு நாட்டவர்களுடைய உணவு பண்பாடு கலந்துதான் காணப்படுகின்றது. எப்படி என்றால் காலை உணவில் இட்லி, தோசை போன்ற உணவு, புட்டு, இடியப்பம் போன்ற உணவுகளை நாம் உண்பதில்லை. நாங்களும் பான் மாத்திரம்தான் இங்கு காலை உணவாக உண்கின்றோம். ஜெர்மனியர்களைப் போலவே பான், தானிய வகைகளை எமது உணவுகளாக எடுத்துக்கொள்கின்ற வழக்கம் எம்மிடம் இருக்கின்றது. அதே போல் மதியம் நாம் அதிகமாக என்னுடைய சோறு போன்ற உணவுகளை உண்கின்றோம். அது கூட வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் அவர்களுக்கு முடியுமானால் அவற்றை செய்வார்கள். இல்லை என்றால் அவர்கள் போல்தான் இலகுவான உணவுகளை, நூடுல்ஸ் போன்ற இலகுவான உணவுகளை உண்கின்ற வழக்கமை கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக உணவு பண்பாட்டு ஜெர்மனியருடைய மத்திய நாட்டினருடைய உணவு பண்பாட்டுடன் கலந்த ஒரு பண்பாட்டை எமது தமிழ் மக்களிடையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. குடிமான வகைகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஜெர்மனிய மக்கள் விரும்பி கொடுப்பது பியர். 300 வகையான பியர்கள் இவர்களிடம் இருக்கின்றன. இங்கு அதிகமான மக்கள் நாங்கள் தேநீரை எவ்வாறு விரும்பி அருந்துகின்றோமோ அதே போல் அவர்கள் கோப்பையை தான் விரும்பி அருந்துவார்கள். ஒரு மனிதன் வருடத்துக்கு அன்னளவாக 150 லிட்டர் பியர் அருந்துவார்கள். 18 வயதுக்கு மேற்பட்ட 20% ஆணும் பெண்ணும் குடிபானங்கள், அதாவது பியர் போன்ற மது பழக்கம் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இது அவர்களுடைய ஒரு பண்பாட்டு அம்சமாகவே கருதப்படுகின்றது. 18 வயதுக்கு மேற்பட்ட ஆணும் பெண்ணும் பியர் அருந்துவது ஒரு பண்பாட்டு அம்சமாகத்தான் இங்கு கருதப்படுகின்றது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கின்றேன், இங்குள்ள மக்கள் 18 வயதில் இருந்தே குடிப்பழக்கத்துக்கு ஆளானாலும் அதை கட்டாய
கட்டாயமாக அவர்கள் நினைப்பதில்லை. தமக்கு என்று குடும்பம், தமக்கு என்று தொழில், தமக்கு என்ற கல்வி இவ்வாறு வருகின்ற போது அந்த இளவயதில் அவர்கள் குடித்த அந்த தன்மையிலிருந்து மாறுபட்டு ஒரு விசேட விழாக்களில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு இப்படியாகத்தான் அந்த மதுவை குடிப்பார்கள். மதுக்கு அடிமையாகி அதிலேயே ஈடுபட்டு இருக்கின்றவர்களை இங்கு காண்பது அரிது. ஆனால் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டவர்களாக இல்லை. மற்றபடி எல்லோரும் ஒரு நாகரிகமாக மறு அருந்துபவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். மது தலைமுறையினரிடம் எவ்வாறு இந்த குடிப்பழக்கம் வந்திருக்கின்றது என்பதை பற்றி சரியாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதை தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.